ஸோ 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 15,000 அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பாப்புலரான செக்மெண்ட் இது. ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ரைஸ் இந்த பட்ஜெட்டுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்க. இப்போ 15,000 அப்படின்னு பார்க்கும்போது 4G அண்ட் 5G ரெண்டு காம்பினேஷன்லையும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. 4G டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. அதே 5G டிவைஸ் அண்டர் 15K அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில காம்ப்ரமைசஸோடு தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் வந்து 4G அண்ட் 5G காம்பினேஷனோட எந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000க்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் பார்ப்போம். அகைன் இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 கிடையாது, எல்லாமே பெஸ்ட் தான். உங்களுடைய சாய்ஸ், எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்கும், கேமரா ப்ரிஃபரன்ஸ், பேட்டரி ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேருவானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ 15,000 லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷாமி தரப்புலேருந்து லான்ச் ஆன ரெட்மி நோட் 11. இது ஒரு 4G டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 4G டிவைஸ் பெருசாக காம்ப்ரமைசஸ் பண்ணலை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்க. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz வருது. ஸ்னாப்ட்ராகன் 680 இந்த சிப்செட்டில் கொடுத்து 50 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரி. இந்த ஃபீச்சர்ஸோட 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக அண்டர் 15,000 அண்ட் AMOLED பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4G டிவைசஸில் தான் இப்போ கிடைக்குது. ஸோ இந்த இதில் டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கும். AMOLED பேனல் மட்டும் இல்லாமல் ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே உங்க கொடுத்துருந்தாங்க. பீக் பிரைட்னஸும் நல்லா இருந்தது. ஸோ டே லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடியோ செக்மெண்ட்டும் இவங்க நல்லா கொடுத்துருந்தாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிப்செட், டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதை ஹேண்டில் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா, குவாட் கேமரா இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட், டெப்த் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் இதில் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. கொஞ்சம் கலர் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்பவே நேச்சுரல் சைடில் வந்து கொஞ்சம் டல் இமேஜஸ் இது கிளிக் பண்ண மாதிரி இருந்தது. செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் பேலன்ஸ் பண்ணி நல்லா இருந்தது. ஸோ கேமரா செக்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அதோட MIUI 13 சொல்லவே வேண்டாம். அப்பப்போ சின்ன சின்ன பக்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, அனிமேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது ரெட்மியுடைய நோட் 11 அண்டர் 15,000 பெஸ்ட் டிஸ்பிளேயோட நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5G டிவைஸ். ரியல்மி லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த ரியல்மி 9 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 810 ஒரு 5G டிவைஸாக கொடுத்துருந்தாங்க. 5 5G பேண்டோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ட்ரிபிள் கேமரா, 48 மெகா பிக்சல், 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு 14,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 5G டிவைஸ், அதுவும் மீடியாடெக் டைமென்சிட்டி 810 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதோட ஸ்கோர்ஸும் வந்து உங்களுக்கு 4 lakhs கிட்ட இருக்கும். ஸோ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் கேம் விளையாடுவேன் அப்படின்னா கூட வந்து இந்த சிப்செட் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லாயிருக்கு. கூடவே 5G சப்போர்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க பேட்டரியும் இவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா சொல்லலாம். மெயின் சென்சார் 48 மெகா பிக்சலில் உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து டே லைட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடிஷ்னல் சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ அல்ட்ரா வைட் எல்லாமே உங்கள் டெப்த் அண்ட் மேக்ரோ மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, லோ லைட் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நாய்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கேமரா செக்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது ரியல்மி 9 5Gயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இவங்க கொடுத்துருந்தாங்க. இதில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். மோட்டோரோலா லான்ச் பண்ணியிருந்த மோட்டோ G51 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புது சிப்செட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 480+, IPS LCD பேனல், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட அண்டர் 15Kல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு மோட்டோரோலா அப்படின்னு சொன்னாவே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஸ்டாக் யூஐயில் வந்து உங்களுக்கு எந்த தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ ஒரு க்ளீன் யூஐ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக கேமரா செக்மெண்ட் சொல்லலாம். பொதுவாக 5G அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அல்ட்ரா வைட் சென்சாரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் இங்கே உங்களுக்கு அல்ட்ரா வைடோட அவைலபிளாக இருக்குது. ஸோ கேமரா செக்மெண்ட்டும் நல்லா இருந்தது. டே லைட் அண்ட் லோ லைட்டில் இமேஜஸும் உங்களுக்கு நல்லா கிளிக் பண்ணும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கேமராவும் இவங்க பெட்டராக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, 5G அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான 5G பேண்ட், 12 5G பேண்ட்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரியல் 5G டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அகெயின் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்னாப்ட்ராகன் 480+ஓட உங்களுக்கு ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணும். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபார்ம் ஃபேக்டர் 6.8 inches
அப்படிங்கும்போது சின்ன கை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அது சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பொதுவாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு 90 120 இருக்கும். இது 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுத்துருங்க. ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது மோட்டோரோலாவுடைய G51 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணியிருந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 சீரிஸ் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 கீழே 2 டிவைஸ் இவங்க கொடுத்துருந்தாங்க, நோட் 11 அண்ட் நோட் 11s. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் சிமிலர் தான். ரெண்டுமே 5000 mAh பேட்டரி, ரெண்டுமே 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட சிமிலர் தான். இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட் 11 உங்களுக்கு AMOLED பேனல், நோட் 11s வந்து உங்களுக்கு IPS LCD பேனல், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருந்தாங்க. அதே சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 11 உங்களுக்கு மீடியாடெக் உடைய ஹீலியோ G88, அதே நோட் 11s உங்களுக்கு மீடியாடெக் உடைய ஹீலியோ G96ல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ ரெண்டுமே அண்டர் 15K அப்படிங்கிறதுனால எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணலாம். AMOLED வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நோட் 11 ஆஃப் பண்ணலாம். இல்லை IPS LCD பேனல் எனக்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நோட் 11s நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே செக்மெண்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் அனிமேஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில். ஸோ ஸ்மூத்தர் அனிமேஷன்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. கேமரா செக்மெண்ட்டும் AI இன்டகிரேஷன், உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக இவங்க கொடுக்கல, பட் AI இன்டகிரேஷன் நல்லா பண்ணி வந்து உங்களுக்கு இமேஜஸ் நல்லா இதில் கிளிக் பண்ணும். இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் தான். எக்கச்சக்கமான தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கும். சில ஆப்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் கூட பண்ண முடியாது. ஸோ ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஃபினிக்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அண்டர் 15Kல இதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து அண்டர் 15Kல வந்து ஒரு பவர்ஃபுல் 5G டிவைஸ் நம்ம பார்க்க போகிறோம். விவோ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தா iQOO Z6. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ T1 உடைய ரீபிராண்டிங் தான். விவோ பிராண்டு கீழே வாங்கணும்னா இது 15,000க்கு மேலே 16,000 கிட்ட அவைலபிளாக இருக்கும். அண்டர் 15K அப்படிங்கும்போது iQOO Z6 நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு Snapdragon 695 கொடுத்துருந்தாங்க. IPS LCD பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான். Snapdragon 695 அண்டர் 15K அப்படிங்கும்போது வந்து இந்த சிப்செட் ரொம்பவே நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். கேமரா ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இல்லைனா கேம் விளையாடுறதா இருக்கட்டும், நார்மல் ஆக்டிவிட்டீஸ், மல்டி டாஸ்கிங், இந்த சிப்செட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். பெருசாக த்ராட்லும் ஆகாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக 5000 mAh பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. Android 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இவங்க கொடுத்துருந்தாங்க. அகைன் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டிவைஸ் அப்படின்னு சொல்லி வெறும் இவங்க 2 5G பேண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் காம்ப்ரமைஸ் தான். அல்ட்ரா வைட் உங்களுக்கு கிடையாது. மெயின் சென்சாரில் உங்களுக்கு பிக்சர்ஸ் நல்லா தான் இருக்கும், பட் அல்ட்ரா வைட் இங்கே மிஸ்ஸிங். ஸோ வந்து 5G டிவைசஸில் நிறைய அல்ட்ரா வைட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அது மிஸ்ஸிங். அகைன் வந்து அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது iQOO Z5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிவைஸாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததாக 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது போக்கோ பிராண்டிங் கீழே லான்ச் ஆன போக்கோ M4 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டிவைஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவும் மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 810ல் கொடுத்துருந்தாங்க. அதிகமான 5G பேண்ட், கிட்டத்தட்ட 7 5G பேண்டோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 16 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா, 5000 mAh பேட்டரி, இந்த ஃபீச்சர்ஸோட அண்டர் 15Kல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 810. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டே டு டே ஆக்டிவிட்டீஸ், கேம் விளையாடுவீங்க அப்படிங்கும்போது இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அகைன் மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், அதுலேயும் உங்களுக்கு பிக்சர்ஸ் நல்லா இருந்தது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட் பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா MIUI 13 நம்ம சொல்லலாம். எப்போவுமே உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும், அப்பப்போ ஹேங் ஆகும், ஜிட்டரிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதுலேயும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அகைன் கேமரா சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அல்ட்ரா வைட் மிஸ்ஸிங். ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது போக்கோவுடைய M4 Proவும் வந்து அண்டர் 15Kல வந்து ஒரு பெஸ்ட் 5G டிவைஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 15,000ல் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம பார்த்தோம். சிலதில் பேட்டரி, சிலதில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், சிலதில் கேமரான்னு நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் எது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.